உங்க பொண்ணுக்கு வெளியெல்லாம் மாப்பிள்ளை தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் நாங்க வீட்டுக்குள்ளேவா தேடுவாங்க? இல்லங்க, உங்க பொண்ணும் என் பையனும் லவ் பண்றாங்க, அதான் பேசி முடிச்சிடலான்னு. என் பொண்ணும் சொன்னாங்க கண்ட நாய்கெல்லாம் தர முடியாது, விசாரிச்சுட்டு தான் கொடுப்பேன்ட்டேன். என் பையனும் சொன்னாங்க அந்த ஆளு லூசு மாதிரி பேசுவான், கம்மன் இருமான்ட்டு. ஆனா நீங்க நல்லா தெளிவா தான் பேசுறீங்க. என்ன தம்பி? சார் அப்படிலாம் இல்ல சார். ஏமா இப்படிலாம் பேசுறேன்? அப்புறம் நான் வந்தாலும் கூட மயிர் மாதிரி பேசுறோம். சரி காஃபி குடிங்க. சார் காஃபி சூப்பரா இருக்கு சார். மஞ்சள் தண்ணி மாதிரி இதை போய் நல்லா இருக்குங்க. வீட்டுல போட்ட கூட என்னம்மா பேசுறீங்க? புரியல. நாங்க பேசுற பாஷையே புரியலையே, எங்க லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்க? ஓ இதை ஏமா இப்ப சொல்ற? சாரிப்பா, நேத்து வடச்சனை பாத்துட்டேன், அதான் தெரியாம. இரு இப்ப பேச்சு மாத்திரேன். பொண்ணு நல்ல அழகா லட்சணமா இருக்காளேங்க. அது என் பையங்க. என்னங்க சொல்றீங்க? பையனா? செட் ஆகுறா சேவ் பண்ணாதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல. இந்த காலத்து பசங்களே இப்படிதாங்க. சரி அது இருக்கட்டும். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ படிச்சிருக்கேன் சார். பிஇ. அப்ப வேலை இல்ல? ஆமா சார், வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமே கிடைச்சிடும் சார். சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு அது என்ன ஊழையா? வேலைப்பா. உங்க பையன் எப்படிங்க என் பொண்ணை நல்லா பாத்துப்பா நான் நம்புறது? உங்க பொண்டாட்டி வேணா ஒரு மாசம் அனுப்பிச்சு விடுங்க, எப்படி பாத்துப்போம் தெரியும். ஓ தெரியுமா, நானும் வந்து இருந்து பாத்துக்கிறேன், லூஸ் மாதிரி பேசுங்க. தயவு செய்து அமைதியா இருமா சார். சார் சார் உட்காருங்க சார், பேசிக்கலாம் சார். ஏய் சீ வெளிய போடா, நான் சாவற வரைக்கும் என் பொண்ணு கிடையாதுடா. அப்பனா சாவரம்.